மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பு வசதியை கொண்ட ஒரு பேரியக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே தேர்தல் களத்தில் இப்படி செயல்படக்கூடிய அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் பெற்ற ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நம்முடைய எதிரிகள் எங்கோ காணாமல் போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்வீச்சும் மீடியா ஹைப்பும் தான் இருக்கிறது. அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அவர்களால் அவ்வளவு இலகுவாக நம்மை வெற்றி கொள்ள முடியாது. நாம் உங்களுடைய சாதுரியமான காய் நகர்த்தல்களால், அரசியல் உத்திகளால் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி உருவாகி இருக்கிறது. நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று ஒரு புதிய தலைவர் சொல்லியும் யாரும் அவரை தேடி போகவில்லை. வெளியே நிற்கக்கூடியவர்கள் கூட திமுகவை நோக்கித்தான் வந்திருக்கிறார்கள், அண்ணன் தளபதி அவர்களை நோக்கித்தான் வந்திருக்கிறார்கள். இடம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்போம் என்றுதான் இங்கே வந்து கைகோர்த்து நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு உங்கள் தலைமையின் மீது இங்கே மிகப்பெரிய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. நீங்கள் முன்வைக்கிற அரசியல் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியலாக இருக்கிறது. நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய அரசியலாக இருக்கிறது. எனவே இந்த வெற்றி இலகுவானதுதான். ஆனால் இதை சாமர்த்தியமாக, சாதுரியமாக இந்த 20 நாட்களில் நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அண்ணனின் கூடுதல் கவனம் தேவை என்று பணிந்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.